மாதம்பட்டி ரங்கராஜ் கிட்ட டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாங்க, குழந்தைகிட்டையும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாங்க. 2 டிஎன்ஏ டெஸ்ட்டும் மேட்ச் ஆயிடுச்சு. இந்த குழந்தை வந்து மாதம்பட்டியோட ரங்கராஜோட குழந்தை தான், அதாவது வந்து பயாலஜிக்கல் ஃபாதர் வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் தான் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வந்து கோர்ட்டில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த வழக்கினுடைய அடுத்த கட்ட விசாரணை பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு ஒத்துக்கிட்டாரு. டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு ஒத்துக்கிறாரு, ஆனால் உறுதிப்படுத்த மறுக்கிறார். அதாவது டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு முன்னாடியே அது என்னோட குழந்தை தான், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தது உண்மைதான் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் சொல்லாமல் வந்து அதை ஒத்துக்காமல் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு ஒத்துக்கிட்டு டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு கோஆப்ரேட் பண்ணியிருக்காரு, ஒத்துழைப்பு கொடுத்துருக்காருன்னும் போது அவருக்கு ஏதோ ஒரு மனசில் ஒரு சந்தேகங்கள் இருந்திருக்கு. அதை நம்ம ரொம்ப பேசி கொச்சைப்படுத்த வேண்டாம். இந்த வழக்கு அடுத்தடுத்து வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் மேலே நிறைய வழக்குகள் பாயறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவர் வந்து திருமணமானவர் அப்படிங்கிறத மறைச்சு திருமணம் பண்ணாரா, இல்லை திருமணமானவர் தான் ஆனால் விவகாரத்தை ஆயிடுச்சுன்னு சொல்லி திருமணம் பண்ணாரா, என்ன வேணாலும் இருந்தால் கூட ஆசை வார்த்தை காமிச்சு தான் அந்த பெண்ணோட வாழ்ந்துருக்காரு. அந்த பெண்ணும் வந்து மாதம்பட்டி ரங்கராஜோட வந்து வாழ்ந்துருக்கிறாங்க. 2 பேருமே சரிசமமாக வந்து தவறு பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த வழக்கை தொடுத்தது வந்து ஜாய் கிஸ்லா தான் இந்த வழக்கை தொடுத்திருக்காங்கன்னும் போது மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு நம்மோடு இருந்திருக்காரு. பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் என்னை கல்யாணம் பண்ணிட்டு ஏமாத்திட்டார் அப்படின்னு ஜாய் கிறிஸ்டில்ட வந்து புகார் கொடுத்திருந்தாங்க. சில மாதங்களாக இந்த விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்தது. இந்த சூழலில் வந்து என்னுடைய குழந்தைக்கு தந்தை வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் தான் அப்படின்னு ஒரு புகார் கொடுத்திருந்தாங்க. அந்த புகார் அடிப்படையில் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கப்பட்டது மாதம்பட்டி ரங்கராஜுக்கு. அதோட ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா அவருடைய குழந்தை தான் அப்படிங்கிறது உறுதியானதாக இன்னைக்கு காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா தகவல் வந்துட்டு இருக்கு. இது அடுத்த கட்டமாக எப்படி சார் போகும்னு நினைக்கிறீங்க? மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிஸ்லா கேஸ் வந்து ரொம்ப பிரபலமான கேஸாக மாறி போச்சு. முதல்ல கமிஷனர் ஆஃபீஸில் புகார் கொடுத்தாங்க, அப்புறம் போலீஸ் விசாரணைக்கெலாம் மாதம்பட்டி ரங்கராஜை கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து வழக்கு தொடுத்துருக்காங்க. ஜாய் கிஸ்லா வந்து சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடுத்துருக்காங்க. அவர் என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டாரு, என்னை 2ஆம் தாரமாக திருமணம் பண்ணிட்டார், என்னோடய கணவர் மாதம்பட்டி ரங்கராஜ் தான், என்னோடய வயிற்றில் ஒரு குழந்தை வளருது, அந்த குழந்தைக்கு தகப்பன் மாதம்பட்டி ரங்கராஜ் தான் அப்படின்னு ஒரு வழக்கு வந்து தொடுத்துருந்தாங்க. அது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே தொடுத்துருந்தாங்க. இப்போ குழந்தை பிறந்தே ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு. இந்த வழக்கு வந்து நீண்ட நாள் விசாரணையில் இருந்துச்சு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் மாதம்பட்டி வந்து எதுவுமே பதில் சொல்லலை. அதாவது வந்து திருமணம் பண்ணாரா பண்ணலையா அப்படிங்கிறதுக்கும் பதில் சொல்லலை. ஜாய் கிஸ்லா சொல்கிறாங்க இது மாதம்பட்டியோடைய குழந்தை தான், டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் கூட வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து இது என்னோட குழந்தை தான் அப்படின்னு ஒத்துக்கவும் இல்லை, என்னோட குழந்தை இல்லைன்னு மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து எங்கேயுமே சொல்லவே இல்லை. ஆனால் இந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து சம்மதிச்சிட்டாரு. ஸோ மாதம்பட்டி ரங்கராஜ் கிட்ட டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாங்க, குழந்தைகிட்டையும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாங்க. 2 டிஎன்ஏ டெஸ்ட்டும் மேட்ச் ஆயிடுச்சு. இந்த குழந்தை வந்து மாதம்பட்டியோட ரங்கராஜோட குழந்தை தான், அதாவது வந்து பயாலஜிக்கல் ஃபாதர் வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் தான் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வந்து கோர்ட்டில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த வழக்கினுடைய அடுத்த கட்ட விசாரணை பார்த்திங்கன்னா ஜூலை 8ஆம் தேதி வருது. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிஸ்லா 2 பேரும் வந்து சேர்ந்து வாழ்ந்துருக்குறாங்கங்கிறது 100% வந்து உறுதியாயிருச்சு. ஆல்ரெடி ஜாய் கிஸ்லா வந்து நிறைய ஆதாரங்களை கொடுத்துருந்தாங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை 2வது திருமணம் செய்து கொண்டதுக்கான ஆதாரங்கள், கோயிலில் வந்து மாலையும் கழுத்துமாக இருக்கிற மாதிரியான ஃபோட்டோஸு, அதுவும் இல்லாமல் மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிஸ்லா 2 பேரும் நெருக்கமாக இருக்கிற வீடியோஸு ஃபோட்டோஸ் எல்லாம் கூட வெளியிட்டிருந்தாங்க. அந்த வீடு வந்து ஹோம் டூர் மாதிரி வந்து போய் பார்க்கும்போது அதில் வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் வாங்கின ஷீல்ட்ஸு அவார்ட்ஸ் எல்லாமே அங்கே தான் இருந்துச்சு. ஸோ இவங்க 2 பேரும் ஒன்றா இருந்திருக்கிறாங்க, ஒன்றா வாழ்ந்துருக்கிறாங்க, லிவிங்கில் இருந்திருக்கிறாங்க, இதுக்கான ஆதாரங்கள்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து அது ஒத்துக்கலைன்னும் போது அது கோர்ட்டுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து ஜாய் கிஸ்லாக்கு வந்துருச்சு. இப்போ இந்த குழந்தைய வந்து நடுவில் பகடக்காயாக வச்சு விளையாடுறாங்க. அதாவது இந்த குழந்தைக்கு தகப்பன் யார் அப்படிங்கிறது தெரியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. கிட்டத்தட்ட 6 மாதமாக பார்த்திங்கன்னா அந்த குழந்தை பிறந்து அப்பா யார் அப்படிங்கிற கேள்வி வந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி வந்து நீதிபதி வந்து கோர்ட்டில் வந்து சொல்லிட்டார், இந்த மாதிரி வந்து டிஎன்ஏ டெஸ்ட் மேட்ச் ஆகுது, மாதம்பட்டி ரங்கராஜ் தகப்பன் தான், மாதம்பட்டி ரங்கராஜோட குழந்தை தான் அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டாங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் அதாவது அவர் வந்து 100% வந்து தப்பு செஞ்சுருக்காரு. ஆல்ரெடி அவங்க மனைவி முதல் மனைவி ஸ்ருதி இருக்காங்க, 2 ஆண் குழந்தைங்க இருக்கிறாங்க. இப்படிலாம் இருக்கிற சூழ்நிலையில் அவர் வந்து வேறு ஒரு பெண்ணோட, அதாவது ஜாய் கிஸ்லாவோட பார்த்திங்கன்னா தொடர்பில் இருந்திருக்கிறாரு, திருமணத்தை தாண்டிய பந்தத்தில் இருந்திருக்கிறாரு, உறவில் இருந்திருக்கிறாரு. ஜாய் கிஸ்லாவுமே பார்த்திங்கன்னா வேற ஒரு திருமணம் ஆனவங்க.
அவங்க கணவனை விவகாரத்து பண்ணுறதுக்கு முன்னாடி மாதம்பட்டி ரங்கராஜோட வந்து உறவில் இருந்திருக்கிறாங்க. அது வந்து கிட்டத்தட்ட கள்ள தொடர்பு மாதிரி தான் ஜாய் கிருஷ்ணா பண்ணதும். ஸோ மொத்தத்தில் 2 பேருமே வந்து தப்பு செஞ்சுருக்காங்க சார். இதில் தெளிவாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ஜாய் கிருஷ்ணா மாதம்பட்டி ரங்கராஜ் இவங்க 2 பேருக்கும் நடந்த திருமணம் என்பது எந்த காலத்துலையுமே செல்லாது. இது சட்டப்படி செல்லாத ஒரு திருமணம். பல கோணங்களில் நீங்கள் வந்து துருவி பார்த்தீங்கன்னா கூட இந்த திருமணம் வந்து செல்லாது. ஏன்னா முதல் மனைவி உயிரோடு இருக்கும்போது அந்த திருமணம் வந்து விவகாரத்து ஆகாத சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இரண்டாம் திருமணம் என்பது நம்ம இந்திய சட்டப்படி வந்து செல்லாது. இது ஒரு பக்கம். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்துருக்கிறாங்க. இந்த திருமணம் செல்லாது. ஜாய் கிருஷ்ணா அவங்கள வந்து 2வது மனைவி அப்படின்ற உரிமையை வந்து கொண்டாட முடியாது. அது வந்து எந்த காலத்திலையுமே நடக்காது. இந்த உறவே பார்த்தீங்கன்னா திருமணம் தாண்டிய உறவுன்னு சொல்லுவாங்க. அதாவது இல்லிஜிட்டிமேட் மேரேஜ் லைஃப்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு இல்லிஜிட்டிமேட் ஒய்ஃபுக்கு பிறந்த ஒரு பையனும் பார்த்தீங்கன்னா இல்லிஜிட்டிமேட் சைல்டு தான் சொல்லுவாங்க. என்னதான் இல்லிஜிட்டிமேட் சைல்டாக இருந்தால் கூட அந்த குழந்தைக்கு தகப்பன் அப்படின்றத மாதம்பட்டி ரங்கராஜ் தான் சட்டப்பூர்வமாக பயாலஜிக்கலாக வந்து ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த இல்லிஜிட்மேட் சைல்டுக்கு எல்லா உரிமைகளும் உண்டு. அதாவது மாதம்பட்டி ரங்கராஜனுடைய சொத்துல உரிமை உண்டு. மாதம்பட்டி ரங்கராஜோட அப்பாவோட தாத்தாவோட, அதாவது மூதாதையர்கள் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்களா, அதில் உரிமை உண்டு. எல்லாத்துலேயுமே உரிமை உண்டு. அவருடைய அன்பு பாசம் எல்லாத்துலேயுமே பங்கு போட்டுக்கிறதுக்கு வந்து அந்த குழந்தைக்கு உரிமை உண்டு. ஸோ சட்டப்படி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை வந்து மாதம்பட்டி ரங்கராஜோட குழந்தை தான் 100% வந்து நிரூபணம் ஆயிடுச்சு. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்பயாவது மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து வாய் திறக்கணும். மாதம்பட்டி ரங்கராஜ் வாய் திறந்து இந்த மாதிரி வந்து நாங்கள் 2 பேரும் திருமணம் செஞ்சுக்கிட்டது உண்மைதான், நாங்கள் 2 பேரும் வந்து கணவன் மனைவி மாதிரி வாழ்ந்தது உண்மைதான், நான் எங்களுக்கு பிறந்த குழந்தை தான் அப்படிங்கிறத நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்காண்டியாவது பார்த்தீங்கன்னா அந்த 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 பந்தத்தை வந்து அங்கீகரிக்கணும். அட்லீஸ்ட் அந்த திருமணத்தை அங்கீகரிக்காட்ட கூட பரவாயில்ல, அந்த குழந்தை என்னோட குழந்தை தான் அப்படிங்கிறத மாதம்பட்டி ரங்கராஜ் வெளிப்படையாக சொல்லணும். அந்த குழந்தையை மாதம்பட்டி ரங்கராஜ் ஏற்றுக்கணும். அதாவது ஒரு தகப்பட்ட இருந்து அந்த குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய அன்பு பாசம் நேசம் எல்லாமே, அந்த குழந்தைய வளர்க்குறது, ஸ்கூலுக்கு அனுப்புறது, காலேஜ் படிக்க வைக்கிறது, அத்தனை கடமைகளும் வந்து பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் ஒரு தகப்பனாக இருந்து தட்டி கழிக்காமல் அந்த குழந்தைக்கு பண்ணணும். சொத்து அந்த குழந்தைக்கு ஆட்டோமேட்டிக்காகவே சட்டப்பூர்வமாக வந்துடும். ஆனால் அதை தாண்டி உங்களுக்கு மனசுன்னு ஒன்று இருந்தால் அந்த குழந்தைக்கு நான் சொன்ன மாதிரி இந்த உறவுகள் அப்படின்னும் போது அந்த தகப்பனாக இருந்து செய்ய வேண்டிய கடமை, அந்த தகப்பனாக செய்ய வேண்டிய பாசம் எல்லாத்தையும் அந்த குழந்தைக்கு வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் கொடுக்கணும். அதுதான் நியாயம். ஆனால் அந்த வழக்கு வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து என்ன நடக்கும்னு நமக்கு தெரியல. வழக்கு போகிற போக்கு என்னங்கிறது பார்த்து தான் அடுத்து என்னன்னு சொல்ல முடியும். குறிப்பாக மாதம்பட்டி ரங்கராஜ் ஆரம்பத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா நான் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு ரெடின்னு சொல்கிறதாகட்டும், இதெல்லாம் வந்து அவர் எதனால வந்து இதை வந்து தள்ளி போட்டே போனார். குழந்தைக்கு மனைவிக்கு எதுவுமே கொடுக்கக்கூடாது, நம்ம சொத்துலேருந்து ஒரு பைசா கூட கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இதெல்லாம் பண்ணாரா? என்ன ரீசன்? இல்லை, மாதம்பட்டி ரங்கராஜுக்கு என்ன நோக்கம்னு நமக்கு தெரியாது சார். ஆனால் மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து எப்படி சொல்கிறது, தப்பு பண்ணினார் அப்படின்றது 100% உண்மை. அதாவது இது தேவையில்லாத வேலை. அதாவது மனைவி இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னும் போது அதான் ஆசைப்பட்டு போய் வேற ஒரு பெண்மணியோட குடும்பம் நடத்தி அது வந்து இன்றைக்கி வந்து விபரீதமாக முடிஞ்சிருச்சு. அது வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் எதனால் வந்து ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் அப்படின்னு தெரில. அதாவது 2வது திருமணம் பண்ணியிருக்கிறாரு, சட்டப்படி இது செல்லாதுங்கிறத மீறி ஒரு லிவிங் லைஃப்பில் இருந்திருக்கிறாங்க. அந்த லிவிங் லைஃப்பில் அவங்க கண்டினியூவாக இருந்திருந்தாங்கன்னா இது எந்த பிரச்சனையுமே ஆயிருக்க போகிறதில்ல. ஆனால் அங்கே ஏதோ ஒரு பிரச்சனையாகி அந்த லிவிங் லைஃப் வந்து பிரேக் ஆகி 2 பேருக்குள்ள ஒரு மனக்கசப்பு பிரச்சனைகள் வந்து தான் 2 பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சிருக்காங்க. ஜாய் கிருஷ்ணா வீட்டுக்கு போகிறதில்ல வரதில்லை அப்படின்னும் போது அந்த சூழ்நிலையில் ஜாய் கிருஷ்ணா வந்து கர்ப்பமாகவும் இருந்திருக்கிறாங்க. ஸோ அது அவங்க வந்து அவங்கள வந்து மனைவியாக நிரூபிக்கிறதை விட அந்த குழந்தைக்கு தகப்பன் மாதம்பட்டின்னு நிரூபிக்க வேண்டிய கட்டாயமும் அவங்களுக்கு வந்து போச்சு. அதனால் அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போனாங்க, கோர்ட்டுக்கு போனாங்க. இன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து நியாயம் கிடைச்சிருக்கு. மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ஆரம்பத்திலேருந்தே வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் ஏன் வந்து அந்த குழந்தை என்னோட குழந்தைன்னு ஒத்துக்கல. ஜாய் கிருஷ்ணா மனைவியாக ஒத்துக்க வேண்டாம், ஆனால் அந்த குழந்தை ஒன்று இருக்குன்னும் போது அந்த குழந்தை என்னோட குழந்தைன்னு அவர் ஒத்துக்கல. அவர் வந்து என்னோட குழந்தை அப்படிங்கிறது எங்கேயுமே வந்து உறுதிப்படுத்த மறுத்துட்டாரு. டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு ஒத்துக்கிட்டாரு. டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு ஒத்துக்கிறாரு, ஆனால் உறுதிப்படுத்த மறுக்கிறார். அதாவது டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு முன்னாடியே அது என்னோட குழந்தை தான், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தது உண்மைதான் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் சொல்லாமல் வந்து அதை ஒத்துக்காமல் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு ஒத்துக்கிட்டு டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு கோஆப்ரேட் பண்ணியிருக்காரு, ஒத்துழைப்பு கொடுத்துருக்காருன்னும் போது
அவருக்கு ஏதோ ஒரு மனசில் ஒரு சந்தேகங்கள் இருந்திருக்கு. அதை நம்ம ரொம்ப பேசி கொச்சைப்படுத்த வேண்டாம். அதனால் அவர் வந்து அப்படி சொல்லியிருக்கலாம். இப்போ வந்து நிரூபிச்சிட்டாங்க அப்படின்னும் போது நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தார்மீக கடமைன்னு ஒன்று இருக்குது. இது சட்டம், அது கோர்ட்டு, அதெல்லாம் விட்டுருங்க, போலீஸ் ஸ்டேஷன் அதெல்லாம் விட்டுருங்க. மனிதாபிமானம் உள்ள ஒரு மனிதன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஜாய் கிஸ்லா என்னதான் இருந்தாலும் ஒரு பெண்மணி, அவங்களுக்கு இவர் வந்து துரோகம் தான் செஞ்சுட்டு வந்துட்டார். 2 பேரும் வந்து சேர்ந்திருந்ததே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இல்லீகலான ரிலேஷன்ஷிப் தான். அது வேற. ஆனால் அந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பு தொடர்ந்து இருந்துச்சு அப்படின்னா அதில் பிரச்சனையே கிடையாது. அது தொடரலைன்னும் போது மாதம்பட்டி ரங்கராஜ் ஒரு காலகட்டத்தில் சில வருடங்களோ சில மாதங்களோ அந்த பெண்மணியோடு வாழ்ந்துட்டு அந்த பெண்மணியை கலட்டி விட்டுட்டு வரார் அப்படின்னும் போது அது வந்து மன்னிக்க முடியாத குற்றமாக தான் நம்ம பார்க்கணும். அவங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வயிற்றில் குழந்தையோட ஏகப்பட்ட போராட்டங்கள் பண்ணாங்க. இன்றைக்கி வந்து குழந்தை பிறந்து 6 மாதமாக பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை யாரோட தகப்பன் யாருன்னு தெரியாமல் ஒரு சிரமத்தில் இருந்துச்சு. இன்றைக்கி மாதம்பட்டி தான் தகப்பன்னு சொல்லிட்டாங்க. ஸோ தார்மீகமாக, அதாவது உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம செஞ்சது சரிதான், நம்ம பண்ணது உண்மை தான், அது நம்ம வந்து அந்த குழந்தைக்கு நம்ம தான் தகப்பன் அப்படிங்கிறத வந்து அவர் உணர்ந்து ஏற்றுக்கணும். அதாவது இதில் என்னென்னா பணம் கொடுக்குறேன், காசு கொடுக்குறேன், படிக்க வைக்கிறேன், அதெல்லாம் இல்லை, உணர்ந்து ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த வழக்கு எப்படின்னா இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் எப்படின்னா இந்த வழக்கு அடுத்தடுத்து வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் மேலே நிறைய வழக்குகள் பாயறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவர் வந்து திருமணமானவர் அப்படிங்கிறத மறைச்சு திருமணம் பண்ணாரா, இல்லை திருமணமானவர் தான் ஆனால் விவகாரத்தை ஆயிடுச்சுன்னு சொல்லி திருமணம் பண்ணாரா, என்ன வேணாலும் இருந்தால் கூட ஆசை வார்த்தை காமிச்சு தான் அந்த பெண்ணோட வாழ்ந்திருக்காரு. அந்த பெண்ணும் வந்து மாதம்பட்டி ரங்கராஜோட வந்து வாழ்ந்திருக்கிறாங்க. 2 பேருமே சரிசமமாக வந்து தவறு பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த வழக்கை தொடுத்தது வந்து ஜாய் கிஸ்லா தான் இந்த வழக்கை தொடுத்திருக்காங்கன்னும் போது அவங்க தொடுத்த வழக்கு, அவங்க தான் நியாயம் கேட்டு தொடுத்திருக்காங்கன்னும் போது அவங்களுக்கு சாதகமாக இந்த வழக்கினுடைய தீர்ப்பு வந்துச்சு அப்படின்னா மாதம்பட்டி ரங்கராஜ் மேலே வழக்கு பதிய சொல்லுவாங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் மேலே சட்டப்படி வந்து நடவடிக்கை எடுக்க சொல்லுவாங்க, எஃப்ஐஆர் போடுவாங்க. என்ன கிரவுண்ட்ஸில் அப்படின்னா ஒரு பொண்ணை ஆசை வார்த்தை காமிச்சு ஏமாத்தினார். அது என்ன வேணாலும் இருக்கலாம். திருமணம் ஆகாதவர்னு நான் இப்போ சொன்னேன்ல அந்த மாதிரியோ, இல்லை திருமணம் ஆகி டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லியோ, ஏதோ ஒன்று ஆசை வார்த்தை சொல்லி அந்த பொண்ணை ஏமாத்திருக்கார் அப்படின்னு ஒரு கிரவுண்ட்ஸ் இருக்குது. அந்த கிரவுண்ட்ஸின் கீழே வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் மேலே வழக்கு பதிவு பண்ணப்பட்டால் மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து கைது செய்யப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, சிறையில் அடைக்கப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சிறையில் அடைக்கப்பட்டாலும் அது ஒரு 15 நாள் 2 வாரம், அதுக்கப்புறம் அவரால் ஜாமீனில் வர முடியும், வரவே முடியாதுலாம் கிடையாது. ஒரு கொலை குற்றவாளியே கூட பார்த்திங்கன்னா ஜாமீனில் வெளியில் அனுப்பிச்சிடுறாங்க. அப்படி இருக்கும்போது மாதம்பட்டி ரங்கராஜால் வெளியில் வந்துட முடியும் 2 வாரத்தில். வெளியில் வந்து இந்த கேஸை கண்டெஸ்ட் பண்ண முடியும். கண்டெஸ்ட் பண்ணுறதுனா அவர் பக்க நியாயங்களை வந்து சொல்ல முடியும். வழக்கை வந்து தொடர்ந்து நடத்த முடியும். ஹைகோர்ட்டில் நடத்தலாம், அப்புறம் பெஞ்சில் நடத்தலாம், அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் நடத்தலாம். இப்படி வந்து காலதாமதப்படுத்திக்கிட்டே போகலாம் அந்த வழக்கை. ஒரு உதாரணமாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அண்ணாச்சி இருக்கார் இல்லையா, நம்ம சரவணபவன் அண்ணாச்சி ராஜகோபால், அவர் அந்த ஜீவஜோதி கணவனை கொலை செய்த வழக்கில் வந்து அவர் வந்து குற்றவாளியாக வந்து அவர் கைது செய்யப்பட்டார். சில காலங்கள் சிறையில் இருந்தார். அதுக்கப்புறம் அந்த வழக்கு நடந்துச்சு, ஹைகோர்ட்டில் நடந்துச்சு, பெஞ்சில் நடந்துச்சு, அப்பீல்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் கடைசியாக சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அந்த வழக்கு விசாரணையெல்லாம் முடிஞ்சு தீர்ப்பு நிலுவையிலேயே இருந்துக்கிட்டு இருந்துச்சு. நீண்ட நாட்களாக வந்து தீர்ப்பு நிலுவையிலே இருந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த சூழ்நிலையில் அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து குற்றவாளி தான் அப்படிங்கிறதும் அவருக்கு ஆயுள் தண்டனை தான் அப்படிங்கிறதும் தீர்ப்பாக சுப்ரீம் கோர்ட்டில் சொன்னாங்க. ஆனால் சொன்ன அன்னைக்கே பார்த்தீங்கன்னா அவர் வந்து இறந்து போயிட்டார். ஸோ கடைசியாக என்ன நடந்துச்சு, அந்த தண்டனையே அவர் அனுபவிச்சாரா அப்படின்னா அந்த தண்டனையே அவர் அனுபவிக்கவே இல்லை. அவர் இறந்துட்டார், அதோடு அந்த கதை முடிஞ்சிருச்சு. அதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது. இதுதான் வந்து சூழ்நிலை. கோர்ட்டுக்கு போனால் என்ன வேணாலும் நடக்கலாம், எவ்வளோ நாள் வேணாலும் காலதாமதப்படுத்திக்கிட்டே போகலாம். அது இந்த வழக்கு அப்படின்னும் போது இந்த வழக்கில் வந்து கொஞ்சம் ஈஸியாக மாதம்பட்டியை வந்து குற்றவாளியாக வந்து ஜாய் கிஸ்லா நிரூபிச்சிட முடியும். ஏன் அப்படின்னா இவங்க 2 பேருக்கும் பிறந்த குழந்தை தான் அந்த குழந்தை, டிஎன்ஏ டெஸ்ட் ஒத்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது ஈஸியாகவே ரொம்ப சுலபமாகவே இந்த வழக்கை வந்து கோர்ட்டில் வந்து ஜாய் கிஸ்லா நிரூபித்து ஜெயிச்சு மாதம்பட்டி ரங்கராஜுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். அப்படி ஜெயிச்சு மாதம்பட்டி ரங்கராஜுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் இந்த வழக்கை ஜாய் கிஸ்லா நடத்தி ஜெயிச்சா ஜாய் கிஸ்லாவால் அதிகபட்சம் வந்து மாதம்பட்டி ரங்கராஜுக்கு 10 வருஷம் தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். 10 வருஷம் நிச்சயமாக வந்து மாதம்பட்டி ரங்கராஜுக்கு தண்டனை கொடுப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ 2 வீட்டுக்கும் பொதுவான ஆட்கள் இருப்பாங்க, 2 சைடுமே அட்வொகேட்ஸ் இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு நெக் பாயிண்ட், ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எண்டு பாயிண்டில் வந்து மாதம்பட்டி ரங்கராஜை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. இவ்வளோ நாள் போராடினாங்க.
அப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து எஸ்கேப் ஆகிட்டே இருந்தார், பதில் சொல்லாமல் மௌனமாகவே எஸ்கேப் ஆகிட்டே இருந்தார். இன்னைக்கு வந்து ஒரு எண்டு பாயிண்டில், அதாவது உச்சியில் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க, இனி வந்து கீழே தான் விழுந்தாகணும் அப்படிங்கிற ஒரு ஆபத்தான கட்டத்தில் வந்து மாதம்பட்டி வந்து இப்போ சிக்கியிருக்கார் சட்டப்பூர்வமாக. இந்த குழந்தை வந்து தன்னோட குழந்தைன்னு நிரூபணம் ஆனதுனால. அப்படி இருக்கும்போது இப்போ ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ்க்கு தான் வருவாங்க, ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வருவாங்க. அதாவது வந்து ஜாய் கிருஷ்ணாவோட நான் சேர்ந்து இருக்கிறேன்னு சொல்கிறாரா, சொன்னால் முதல் மனைவி அப்ஜெக்ட் பண்ணக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். முதல் மனைவி வந்து இதுக்கு அப்ஜெக்ட் பண்ணுறாங்க, முதல் மனைவிக்கு வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா இவரால் ஜாய் கிருஷ்ணாவோட சேர்ந்து வாழ முடியாது. ஜாய் கிருஷ்ணாவே எதிர்ப்பு தெரிவிச்சாங்கன்னா எனக்கு வந்து சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு இல்லை, அது வேற. ஜாய் கிருஷ்ணா எதிர்ப்பு தெரிவிச்சாங்கன்னா இந்த வழக்கே வந்து அவங்க நடத்த தேவையில்லை. அவங்க தண்டனை தான் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சாங்கன்னா தண்டனை வாங்கி கொடுக்குறதுக்கு அவங்க செஞ்சாங்கன்னா அவங்க தண்டனை வாங்கி கொடுக்கலாம். இப்போ சரவணபவன் அண்ணாச்சி கேஸை பற்றி பேசணும். எவ்வளோ சமரசங்கள்லாம் நடந்துச்சு, அந்த ஜீவஜோதியோட எவ்வளோ சமரசங்கள்லாம் நடந்துச்சு, என்னென்னமோ பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துச்சு. ஆனால் அந்த ஜீவஜோதிங்கிற பெண்மணி வந்து தண்டனை வாங்கி கொடுத்தே ஆகணும் சரவணபவன் அண்ணாச்சிக்கு அப்படின்னு ஒரே காலில் நின்னாங்க. ஏன்னா அவங்க காதலிச்சு திருமணம் செஞ்சுருந்தாங்க அந்த நபரை. அவரை கொன்னுட்டாங்க அப்படின்னும் போது அவங்க வந்து ஒரு பிடிவாதமாக நின்று அந்த தண்டனையை வரைக்கும் வாங்கி கொடுத்துட்டாங்க. ஆனால் அதை அவர் இறந்து போயிட்டார், அது வேற விஷயம். அதே மாதிரி ஜாய் கிருஷ்ணா இப்போ வந்து மாதம்பட்டி ரங்கராஜை வந்து ஒரு எதிரியாக பார்த்து மாதம்பட்டி ரங்கராஜுக்கு 10 வருஷம் சிறை தண்டனை கிடைக்கணும் அப்படின்ற அளவுக்கு வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் மேலே ஒரு எப்படி சொல்லுது, ஒரு காழ்ப்புணர்ச்சி, ஒரு வெறித்தனம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. இன்றைக்கி சமாதானம்னு வரும்போது அது பணம் கொடுத்து சமாதானப்படுத்தலாம், சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சமாதானப்படுத்தலாம். இல்லை குழந்தைக்கு நான் வந்து என்ன தேவையோ எல்லாத்தையும் கொடுத்துட்றேன், குழந்தைக்கு தேவையான எல்லா உரிமைகளையும் கொடுத்துட்றேன்னு இவர் சொல்லாட்டாலும் சட்டப்பூர்வமாக வந்துடும், அது வேறு விஷயம். இது மனமுருகி எல்லாமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி 2 பேருமே நியூட்ரலாக சரி நடந்து போச்சு, நீ உன்னுடைய வாழ்க்கையை பாரு, நான் என்னுடைய வாழ்க்கையை பார்க்குறேன், இந்த குழந்தைக்கு தேவையானது எல்லாமே கொடுக்குறேன், சொத்துலேருந்து எல்லாமே கொடுக்குறேன், இனிமேல் எந்த பிரச்சனையும் வேண்டாம் அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஒரு கணவன் மனைவியாக இருந்து பிரியிறவங்க கோர்ட்டில் என்ன பண்ணுறாங்க, கணவன்கிட்ட ஒரு ஜீவனம்சம் எதிர்பார்க்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஜீவனம்சம் மாதிரி இவங்க கணவன் மனைவி கிடையாது, இவங்களுக்கு ஜீவனம்சம் பொருந்தாது, நல்லா கேட்டுங்க. ஆனால் அப்படி அவுட் ஆஃப் த கோர்ட்டுக்கு வெளியில் வந்து அவங்க வந்து அப்படி ஒரு செட்டில்மெண்ட் பண்ணி ஏதோ ஒரு பெரிய தொகையை கொடுத்து இதை சமாதானப்படுத்தலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம். அப்படி பண்ணுறது தான் இந்த வழக்கில் வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ஒரே சாய்ஸ். அப்படி இல்லை, அது முடியாது அப்படின்னு மறண்டு பிடிச்சாருன்னா அவர் வந்து கோர்ட்டில் வந்து இந்த வழக்கை நடத்த ரெடியானார்னா அது இந்த வழக்கு எனக்கு தெரிஞ்சு குழந்தை ஆதாரமாக முன்னாடி இருக்கிறதுனால மாதம்பட்டி ரங்கராஜுக்கு எதிராக தான் அந்த தீர்ப்பு வரும். எங்கே போனாலும், சுப்ரீம் கோர்ட்டு போனாலும், எங்கே போனாலும். ஆனால் காலதாமதமாகும், 10 வருஷமாகலாம், 15 வருஷமாகலாம், 20 வருஷமாகலாம். ஆனால் தீர்ப்புன்னு ஒன்று வரும்போது அது மாதம்பட்டிக்கு எதிரான தீர்ப்பாக தான் இருக்கும். நியாயப்படி பார்த்தீங்கன்னா, சட்டப்படி பார்த்தாலும் அப்படி தான். அப்படின்னும்போது அதை வந்து தேவையில்லாத வழக்கு, கோர்ட்டு, மன உளைச்சல், காலம் வந்து ஃபுல்லாகவே வந்து இதை நோக்கியே உங்களுக்கு போயிட்டு இருக்கும்போது உங்களுடைய தொழில் கவனம், உங்கள் குடும்ப கவனம், முதல் மனைவியோட குழந்தைங்க எல்லாமே வந்து கஷ்டத்துக்குள்ள வந்து சிக்குவாங்க. அது தேவையில்லைன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுவாகவே பெரியவங்கள்லாம் இதை காம்ப்ரமைஸ் பண்ணி இதை செட்டில் பண்ணிடுவாங்க. அது ஒன்று தான் இதுக்கு வழி இப்போதைக்கு. அது இல்லைன்னா அந்த 2வது வழி தான். அந்த 2வது வழியை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் அடுத்த கட்டமாக என்ன நடக்குதுன்னு. இந்த வழக்கு தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் வந்து மிக்க நன்றி.